பின்வாங்காதே. பிரைஸ் லார்ட். உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை. திருவெளிப்பாடு 2:4. இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்த பொழுது, ஒரு பெலிஸ்தியன் கோலியாத்தை பார்த்தவுடன் இஸ்ரவேலர் பின்வாங்கி போனார்கள். அதுவும் 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இரவும் பகலும் கோலியாத்தை பார்த்தவுடன் பின்வாங்கி போனார்கள் என நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலர் எதிரிகளுக்கு முன்பாக தைரியமாக அணிவகுத்து நின்றதைப் போல நாமும் அநேக நேரங்களில், ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம் அப்பா, உங்களை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை என்று அவரை பிடித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் திடீரென்று நடுவில் வந்து நின்ற கோலியாத்தை பார்த்தவுடன் இஸ்ரவேலர் பின்வாங்கி போனதைப் போல நாமும் நம் விசுவாசத்தை ஆட்டம் காண செய்யும்படி ஏதாவது ஒரு காரியம் நடைபெற்றது என்றால் உடனே பின்வாங்கி போய்விடுகின்றோம். சாதாரண காய்ச்சல் என்று நினைத்து, ஆண்டவரே இந்த காய்ச்சலை சரிப்படுத்தும் என ஜெபம் பண்ணுகின்றோம். ஆனால் பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டில் இந்த காய்ச்சல் ஒரு பெரிய வியாதியின் அறிகுறி என்றவுடன் நம் விசுவாசத்தில் பின்வாங்கி போய் எந்த டாக்டர் இதில் கை தேர்ந்தவர் என்று சொல்லி ஸ்பெஷலிஸ்டை நோக்கி சென்று விடுகின்றோம். டாக்டரை போய் பார்ப்பதை நான் குற்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் நமது ஃபோக்கஸ், அதாவது ஆண்டவரை நோக்கி கொண்டிருந்த நம் கண்கள் இப்பொழுது டாக்டரை மட்டும் நோக்கி பார்த்தது என்றால் நாம் விசுவாசத்தில் பின்வாங்கி போகின்றோம் என்றுதான் அர்த்தம். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பேதுரு. இயேசுவை மட்டும் பார்த்து கொண்டு சென்றவன் கடலின் மேல் நடந்தான். எப்பொழுது அவன் கடலையும் காற்றையும் பார்க்க ஆரம்பித்தானோ, அதாவது இயேசுவின் மேல் இருந்த தன் கண்களை எடுத்து கடலின் மேல் வைத்தானோ, அப்பொழுது நீரில் அமிழத் தொடங்கிவிட்டான். இயேசு அவன் அருகில் இருந்ததால் அவன் அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அவனை காப்பாற்றினார் என நாம் மத்தேயு 14:24 முதல் 32 வரை வாசிக்கின்றோம். இதே போல்தான் நாமும் சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகையில், இயேசு நம்மோடு இருந்தால் நாம் காப்பாற்றப்படுவோம் அல்லவா? இயேசு எப்பொழுது நம்மோடு இருப்பார்? நாம் அவரின் பிள்ளைகளாக இருந்தால். எப்படி அவரது பிள்ளைகளாவது? அவரால் மீட்கப்படும் பொழுது. எப்படி மீட்கப்படுவது? நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி அவற்றை அறிக்கையிட்டு, இயேசுவே நம் தேவன் என விசுவசித்து நம் நாவினால் அறிக்கையிட்டு அழிவிலிருந்து காப்பாற்றப்படும் பொழுது நாம் மீட்கப்படுகின்றோம். இவ்வாறாக நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரின் பிள்ளைகளாக மாறும் பொழுது அவர் நம்மை காப்பாற்ற உரிமையுள்ளவராய் இருக்கின்றார். இஸ்ரவேலர் பின்வாங்கி போன பொழுது யுத்த பயிற்சி சிறிதளவும் இல்லாத தாவீது, பிறப்பிலிருந்தே யுத்த வீரனான ஆஜானுபாகுவான மலை போல் தோற்றமளித்த கோலியாத்தை பார்த்தவுடன் பின்வாங்கி போகவில்லை. மாறாக அவன் தாவீதின் கண்களுக்கு தன் ஆடுகளை காப்பாற்றும் பொழுது கொன்று போட்ட சிங்கத்தை போன்றும் கரடியை போன்றும் தான் காணப்பட்டானே தவிர வேறு ஒரு மலையாக அவன் காணப்படவில்லை. அதனால்தான் அதே ஆண்டவரின் வல்லமை அவரை நிந்தித்த இந்த கோலியாத்தையும் வீழ்த்த தன்னிடமிருந்த சாதாரண கூழாம் கற்களில் வந்து இறங்கும் என்று நம்ப வைத்தது. விளைவு, சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது மாவீரன் கோலியாத்தை சாதாரண கவன் மற்றும் கூழாங்கல்லினால் வீழ்த்த வைத்தது. ஆம் அன்பானவர்களே, நாமும் நம்மை பயமுறுத்தி கொண்டு வரும் சாத்தானின் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் பார்த்து ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல், அவர் மேல் வைத்திருக்கும் கண்களை எடுக்காமல் தைரியமாக முன்னேறி செல்வோம். நம் எதிராளிகளை வெல்ல நம்மிடம் பணம், பட்டம், பதவி, திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் வல்லமை நம்மிடம் இருக்கின்றது. அந்த ஆண்டவரின் வல்லமை நம்மேல் இருக்கின்றதினால், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், சக்கரியா 4:7 என்று பெரிய பெரிய பிரச்சனைகளோடும் எதிர்த்து நின்று நாம் வெற்றி பெற முடியும். செபம் செய்வோம். முன்னேறு, பின்வாங்காதே என்று சொல்லி எங்களை திடப்படுத்தும் தெய்வமே, எங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு உம்மை விட்டு பின்வாங்கி நாங்கள் போய்விடாமல் உம்மையே நோக்கி நாங்கள் வீறு நடை போட எங்களுக்கு கிருபை புரிவீராக. ஆமேன்.